ஜீவசமாதி இந்தியாவில் 5 தான் இருக்குது. கடவுளுக்கு நிகரான ஒரு போஸ்ட். உயிரோடு இன்னமும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பரிபாஷன்னு ஒன்று சொல்லுவாங்க. சித்தர்களுடைய அந்த ஒரு சமூகத்தில் அது ஒரு பேர் போன ஒரு வார்த்தை. வீட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தை நினச்சிட்டு வந்தீங்கன்னா கூட கரெக்டாக இங்கே உட்காந்துக்கிட்டு கண்டுபிடிக்கக்கூடியவர் ஞானி. அவர் அதாவது பார்த்த மாத்திரத்திலேயே ஒருத்தருக்கு கருணை கொடுக்கக்கூடியவர்னாக்கா அது ரமண மகரிஷி. 63 நாயன்மார்களுக்கு ஒருத்தர் கூட ஏன் சமாதி இல்லைன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்னை நினச்சி என்னை நாடி வருவியா? குருவே சரணம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் இப்போ நாம் சமாதி, ஜீவசமாதி பற்றி பேச போகிறோம். சமாதி பெரும்பான்மை எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா நகரத்துலேயும் பார்த்துருப்பீங்க, கிராமத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜீவசமாதி இந்தியாவில் 5 தான் இருக்குது. ஆந்திராவில் ராகவேந்திர சுவாமிகள், ஷீரடியில் சாய்பாபா, திருச்சியில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர், திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி, பூண்டி கலசப்பாக்கத்தில் நம்மளுடைய ஐயா ஆட்டுசுவாமி ஐயா. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு போஸ்ட். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கார். ஜீவசமாதி, ஜீவம்னா உயிரோடு இன்னமும் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட போகிறோம், மனு கொடுக்குறோம். அவர் பார்க்குறாரு, உங்களுக்கு அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறாரு. அதே போல தான் இப்போ ஜீவசமாதியில் இருக்கிற மகான்களும். இப்போ நம்ம பூண்டி ஐயா இருக்காரு, அவர் ஜீவசமாதி. 78 நவம்பர் 3 அவர் ஜீவசமாதி ஆனார். அன்னைக்கு மழை 3 நாள் கொட்டி தீர்த்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையுடையது. அவருடைய நாமங்களை சொல்கிறதுக்கோ, அவருடைய காலத்திலே வாழ்ந்த சமகால மகான்களால் சாம்ராட்டுன்ற பேர் யாராலையும் வாங்க முடியாது. இப்போ எல்லாரையும் ராஜான்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை ஆள்றவனுக்கு பேர் ராஜா. ஆனால் சக்கரவர்த்தின்னு சொல்கிறவங்க யாருன்னு சொன்னாக்கா, அந்த ராஜாக்கள்லாம் ராஜாவே கப்பம் கட்டணும். அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை தான் சக்கரவர்த்தி. அதே போல் சாம்ராட். மகான்கள், சமகாலத்தவர்களை மகான்கள்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு ஞானின்னு சொல்லலாம். ஆனால் சாம்ராட்டுன்னு யாரை சொல்லுவாங்கன்னா, நம்ம பூண்டி ஐயாவை தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க. இந்த பட்டம் யாருக்குமே கிடைக்காது. காஞ்சி மகா பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள்லாம் வெறுமனே பல்பு மாதிரி, அவர் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. அவர் அங்கே ஸ்விட்சு போட்டால் தான் நான் இங்கே எரியும்னு சொன்னார். இது போல் யாராலையும் பேர் வாங்க முடியாது. பக்தி இருக்கணும், அவர்கிட்ட தர்மம் இருக்கணும். 2ம் இருந்ததானா அவரை சுலபமாக அவர் நம்மளை அங்கீகரிப்பார். நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது நியாயமாக இருக்கணும். அது நியாயமாக இருந்தால் கட்டாயம் அவர் அதுக்கு சரியான பதில் கொடுப்பாரு. பரிபாஷன்னு ஒன்று சொல்லுவாங்க. சித்தர்களுடைய அந்த ஒரு சமூகத்தில் அது ஒரு பேர் போன ஒரு வார்த்தை. பரிபாஷன்னு சொன்னால் நேரடியாக பேச மாட்டாங்க. மறைமுக பொருள் இருக்கும் அதில். அதை ஐயாக்குன்னே ஒரு தனி பாஷையாக வச்சுக்கலாம். நம்ம யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அது என்ன காயா பழமா அறுக்கிறதுக்குன்னு கேட்பாரு. அதாவது கொஞ்சம் டிலே ஆகும்ன்றதுக்கு அதுக்கான அர்த்தம் நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்களான்னா ஷீரடியில் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். சாய்பாபான்னு சொல்லிட்டுன்னு எல்லாருமே சாய் பஜன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஆட்டு சுவாமிகளை நம்ம ரொம்ப, அதாவது நமக்கு என்னென்னா, நம்ம கிட்ட கிடைக்கிறதுன்னு சொல்கிறதுனாலே அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போயிடுறது. கிட்ட இருந்தால் நமக்கு தெரியாது, கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம். நான் திருவண்ணாமலை போனேன், சிதம்பரம் போனேன், தில்லை போனேன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் யாரும் ஆட்டு சுவாமியை பார்க்க வந்தேன்னு ஏன் பெருமையாக சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்குதுன்றதுனால அது மதிப்பு குறைவுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் வைரத்துக்கு சமமானவர். அவர் வில்லாமல் கொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். தன்னுடைய சக்தியை தன்னை நாடி வர உண்மையான பக்தர்களுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. வெறுமனே வேஷம் போட்டுட்டு இருக்கிறவாளுக்கு அவர் சுலபமாக கண்டுபிடிச்சிருவார். அவரை ஏமாற்ற முடியாது யாராலையுமே. வீட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தை நினச்சிட்டு வந்தீங்கன்னா கூட கரெக்டாக இங்கே உட்காந்துக்கிட்டு கண்டுபிடிக்கக்கூடியவர் ஞானி. அவரை தங்கம் பண்ணுறதுக்காக வேண்டி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஞானி. நம்ம நினைக்கலாம் ஒரு ஞானி ஏன் நம்ம அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது யாருக்குமே தெரியாது. 19 வருஷம் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே அஜாகராவஸ்தான்னு இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க வடமொழியில். அதாவது என்ன ஒரு இயற்கை உபாதைக்காக கூட வெளியே எழுந்து போக மாட்டாங்க, அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட பெருமை மிக்கவர் நம்மளுடைய பூண்டி மகான். அதே மாதிரி ரமண மகரிஷி, அவரை பற்றி வார்த்தைகள் கிடையாது. அவரை பற்றி நினச்சாலே மனசில் ஒரு சாந்தம் இருக்கும்.
அவருடைய பார்வையில் ஒரு கனிவு இருக்கும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம் அவருடைய ஃபோட்டோவை. எவ்வளோதான் மனசு அலபாஞ்சாலும் அவருடைய முகத்தை பார்த்தாலோ இல்லை கருணை ததும்புற அந்த பார்வையை பார்த்தாலோ நமக்கு மனசு வந்து அப்படியே அமைதியாயிடும், அடங்கிடும், என்ன ஒரு வேகம் இருந்தாலும். அதாவது பார்த்த மாத்திரத்திலேயே வந்து ஒருத்தருக்கு வந்து கருணை கொடுக்கக்கூடியவர்னாக்கா அது ரமண மகரிஷி. ராகவேந்திர சுவாமியை பற்றி சொல்லணும்னாக்கா அவரை பற்றி சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அவருடைய அற்புதங்களோ அதிசயங்களோ விளக்க வார்த்தைகள் கிடையாது. அவர் எத்தனை கோடி பேருக்கு வந்து அவர் வந்து அதனுடைய அருளை கொடுத்தாருங்கிறதுக்கு வந்து கணக்கும் கிடையாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? சூரியன் எத்தனை பேருக்கு வந்து வெளிச்சம் கொடுத்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு மழை தண்ணி எத்தனை பேருக்கு தாகம் தீர்த்ததுன்னு சொல்ல முடியுமா? அதே போல் தான் மகான்களோட கருணையும் நம்மால் வந்து எண்ணிக்கை வச்சுக்க முடியாது. வானத்தில் நட்சத்திரம் எத்தனை இருக்கோ அதை விட அதிகமான கோடி அவங்க கொடுத்த அருள் வாங்கிக்க. நாம் வந்து பாத்திரத்தை சரியாக வச்சுக்கணும். பாத்திரமா நம்மளுடைய மனசு நல்ல மனசாக வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும். அது இருந்தால் போதும். மகான்கள் நம்மளை தேடி வருவாங்க, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நெரு சதாசிவ பிரம்மேந்திரர் அவரை பற்றி சொல்லணும்னாக்கா பிரம்மமும் அவரும் ஒன்று தான். அதில் எந்த விதமான ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வர வேண்டாம். ஏன்னா அவர் வந்து ஒரு வலது கையை வெட்டிட்டார் ஒருத்தர் வந்து, அவர் மகானான்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு, அந்த ஒரு நிலைமை கூட அவருக்கு தெரியல, ஒரு வழி தெரியல. அவர் பாட்டுன்னு நேராக நடந்து போயிட்டே இருந்தார். ஒரு பக்தர் வந்து எடுத்து கொடுக்குறாரு, ஐயா அவங்க கையை வெட்டிட்டாங்கன்னு. அப்படியான்னு சொல்லி எடுத்து கையை ஒட்ட வச்சுக்கிட்டாரு. இது நம்ம பார்த்துருக்க முடியுமா? இந்த அற்புதத்தெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கே வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு புண்ணியம் வேணும். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் ஒரு மகானுடைய சந்நிதியில் உட்கார முடியும். ஒரு 100 கோவிலை தரிசித்தா என்ன பலன் உண்டோ அது ஒரு மகானுடைய சந்நிதியை நீங்கள் வந்து காலை வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ மகான்களை நாடி வரணும். நமக்கு என்ன ஒரு தேவையோ அதை நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு உரிய ஒரு தகுதி உடையவங்களாம் நம்மளை ஆக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். வெறுமனே இப்போ வந்து பல்பு மாட்டிட்டோம், எனக்கு விளக்கேறியிலேன்னு சொன்னால் எப்படி? சர்வீஸ் நம்ம எடுக்கணுமோ இல்லையோ? சர்வீஸ் எடுத்து ஒயர் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். செல்லு போடுறீங்க, பேட்ரி இல்லை பார்க்குறீங்க, சுவிட்சு போட்டால் தான் வந்து நமக்கு பேட்ரி வந்து ஃபுல்லாகும். வெறுமனே அப்படியே வச்சுருந்தா அப்படியே தான் இருக்கும். நம்ம முயற்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம முயற்சி என்ன? நம்மளுடைய முயற்சி வந்து நம்ம மனசை சுத்தமாக்கிக்கிட்டு, நம்ம இறை தொண்டுனா நம்ம என்னமோ பெரிய கோவிலில் போய் செங்கல் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது தான் தொண்டு தான். அது மாதிரி உழவாறு பணி செஞ்ச திருநாவுக்கரசரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவரும் வந்து ஒரு பெரிய நிலைமை அடைஞ்சார். எப்படி 63 நாயன்மார்கள் பற்றி நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும். எங்க 63 நாயன்மார்களுக்கு ஒருத்தருக்கு கூட ஏன் சமாதி இல்லைன்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். அவர்கள்லாம் ஜோதி வடிவாக வந்து சிவனோட ஐக்கியமானவங்க. ஸோ எதை நம்ம வந்து தொண்டுனா ரொம்ப பெரிய காசு செலவு பண்ணி பண்ணணும்னு கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்து பஜன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், அவங்க சமாதியை சுத்தம் பண்ணலாம், அவங்களுடைய பெருமையை வெளியே சொல்லலாம். இது கூட ஒரு வகையில் தொண்டு தான். அவரை பற்றி நினைக்கிறதும் ஒரு பெரிய தொண்டு தானே, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஒவ்வொரு நேரமும் நமக்கு வாழ்க்கையில் கடந்து போயிட்டுருக்கு. தூங்குறோம், எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் வச்ச சேலஞ்ச் என்னன்னாக்கா, என்னை நினச்சி என்னை நாடி வருவியா? இதை தான் அவர் கேட்குறாரு. நம்மளால் முடியாதா கொடுக்க? நம்ம அதை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு மகான்களை பற்றி நினைக்கணும். அவங்க செஞ்ச ஒரு தொண்டை பற்றி நம்ம பேசணும், 4 பேருக்கு சொல்லணும். இதுக்கு பேர் தான் சத் சங்கம்னு பேர். சத் சங்கம்னா என்னவோ பெரிய குரூப் கிடையாது. இப்போ லயன்ஸ் கிளப் வச்சுருக்காங்க, ரோட்டரி கிளப் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? சேவை பண்ணுறாங்க. என்ன சேவை? மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. நாமளும் சேவை பண்ணலாம். என்ன சேவை? இறை சேவை. வேறு இதுக்கு தேவை என்னன்னா தொண்டு. கல்மிஷம் இல்லாத ஒரு இதயம் வேணும் அதை செய்யறதுக்கு. பக்தி வேணும், பணிவு வேணும் முக்கியமாக. 2வது துணிவு இருக்கணும். ஏன்னா 4 பேர் கேலி பண்ணுவாங்களோன்னு நினைக்கக்கூடாது. கடவுளை தவிர நமக்கு அப்பா அம்மா யாரு? இப்போ ஒரு ஸ்கூலில் கொண்டு போயிட்டு ஒரு அப்பா அம்மா விடுறாங்க ஒரு குழந்தைய. கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு துணை யாரு? தெய்வம் தானே துணையாக இருக்க முடியும். இந்த தெய்வத்தை நம்ம நினைக்கிறதா மிகப்பெரிய ஒரு நமக்கு கொடுக்குற பக்தி. அதை நம்ம வந்து பாட்டாக பாடலாம். 18,000 பாட்டு இருக்குது தேவாரத்தில். ஏதாச்சும் ஒரு 2 பதிகம் பாடலாமோ இல்லையோ? 2 ஒரு நாளைக்கு. இல்லை திருவாசகம் இருக்குது, 51 பதிகம் இருக்குது. ஒரு பாட்டாவது மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிழை வந்துட போகுது நமக்கு? நமக்கு ஒரு 80 வருஷம் வாழறோமோ இல்லை 60 வருஷம் வாழறோமோ, என்ன சாதிச்சோம்னு திரும்பி பார்த்தாக்கா நான் இந்த சேவையாவது செஞ்சேன்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்மளுடைய சந்ததிகளுக்கோ நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம்? இந்த இறை தொண்டு, இறை பக்தி,
இதுதான் மிக முக்கியம். வாழ்க்கையில் என் பையன் கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்க, டாக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்க, என்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறீங்க. மனுஷனாக இருக்கணும்னு ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க? அது முதல்ல கற்றுக் கொடுங்க. முதல்ல மனுஷனாக இருக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம பக்தன் ஆகலாம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஆகாயம் அளவு உங்களுக்கு வந்து மூளை இருக்கலாம், ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்கணும். அந்த மனசில் வந்து கோவில் கட்டணும். கோவில் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அந்த பீடத்து மேலே சுவாமியை உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அர்ச்சனை எப்படி பண்ணுவீங்க? நம்மால் என்ன பண்ண முடியும்? முருகா முருகான்னு சொல்லுவோம், சிவமேன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே நமக்கு வார்த்தைகள் தெரியாது. அதுக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, மாணிக்க வாசகர் இருக்காரு, பாட்டி பாடியிருக்காரு, திருக்கோவையார் 4000 பாடல் 400 பாடல்கள் பாடியிருக்காரு. ஏதாச்சும் ஒரு பாட்டு நம்மால் முடிஞ்சது. ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க, அர்ச்சனை, அது வந்து ஐயர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்மலாம் பண்ணணும். நம்ம இறைபக்தியோடு வாழணும். நன்றி, வணக்கம்.